ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சாக்ஷோரோன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்தே குருதே நமக. பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம். யோகியானவன் ஆசைகளையும் உடைமைகளையும் விட்டொழித்து மனதை அடக்கி ஏகாந்தத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் ஆத்மாவை யோகத்துடன் கூடியதாக செய்ய வேண்டும். ஒரு யோகிங்கிறவன் எப்படி இருப்பான்னு சொன்னார். அந்த எல்லாத்தையும் சமமா தனக்கு நடக்கிற சம்பவங்களையோ தனக்கு கிடைத்த உறவுகளையோ அந்த உறவினர்களால தனக்கு ஏற்பட்ட விளைவுகளையோ அதுல தான் நடந்துகிட்ட விதம், எடுத்துக்கிட்ட உணர்வுகள், ஏமாற்றங்கள், ஆசைகள், மகிழ்ச்சி, இந்த மாதிரியான விரக்தி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சமநிலையில எல்லாம் குணங்களால் எழப்படக்கூடியது, போதிய இயற்கை குணங்களால் உருவாகக்கூடியது. அவரவர் குணம் அவரவருக்கு, என் குணம் எனக்கு, இந்த குணங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இதுங்கிறத அவன் புரிஞ்சு புத்திசாலித்தனமா அறிவோடையும் பலத்தோடையும், பலம்ங்கிறது மனோபலம். மனோபலம் எப்படி வரும்? புலன்களோட சக்தி எவ்வளவுன்னு அறிந்தவனுக்கு மனோபலம் வரும். புலன்களோட சக்தி அளவிற்கரியது, அது பெருசு, நாம அதுக்கு கட்டுப்பட்டவங்கன்னு நினைக்கிறவன் பலகீனமானவன். புலன்களோட ஆற்றல் முழுவதுமே எனக்கு அடங்கினது அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் பலம் உள்ளவன். புலன்கள்னு சொல்றமே அப்படின்னா என்னன்னு கேட்டா, நீ திங்கிறது தூங்குறது அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது, பேசுறது, பெருமைப்படுறது, சிறுமைப்படுறது, அடுத்தவனை ஏமாத்துறது, அடக்கிறது, இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு ஆட்டை போடுறது, இது எல்லாமே புலன்களோட வேலை தான். இதைத்தான் புலன்கள்னு சொல்றேன். இப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாமே புலன்களுக்காக தான் வாழ்றோம். அப்ப எவ்வளவு பலகீனமான சோப்பலாங்கியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் தற்பெருமை. இந்த அவன்கிட்ட கேட்டேன் இவன்கிட்ட கேட்டேன், நான் 4 தடவை குளிக்கிறேன், 7 தடவை விரதம் இருக்கேன், சாம்பிராணி போடுறேன், பத்தி பொறுத்துறேன், பூ போடுறேன், ஆயிரக்கணக்கான பணத்துக்கு பூ போடுறேன், கோயில் குளத்துக்கு போறேன், தான தர்மம் பண்றேன், இப்படி ஒருத்தன். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், மனுஷன் பிறந்ததே வாழத்தான் அனுபவிக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புலனுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறவனையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு எல்லாருடைய சொத்துலையும் தானே ஏறி உக்காந்துக்கிட்டு தான் பேரையே எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுக்கிட்டு, அந்த பேரே அவனுக்கு சொந்தம் இல்லை. எந்த ஆத்மாவுக்கும் எந்த பேரும் சொந்தம் இல்லை. எல்லாம் பகவானுடைய பேரு அல்லது இவனுடைய செயலால இவனுக்கு ஏற்பட்ட பட்ட பேரா இருக்கும். எப்படிப்பட்ட பேரா இருக்கும்? மடத்தனமா நடந்துக்கிட்டா மடையம்பாங்க 4 பேர், இல்லை புகழ்றதுக்காக இருந்ததுன்னா அந்த புகழ்ச்சிக்கான பேரா இருக்கும். எந்த பேரும் எவனுக்குமே சொந்தம் இல்லை. நாராயணா, கோவிந்தா, வாசுதேவா அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அந்த பேரெல்லாம் யார் வச்சாங்களோ அவங்களோட குணத்துப்படி, அவங்க தன்மைப்படி தான் அந்த பேர் நம்ம கிட்ட வேலை செய்யும். அஜாமலனுடைய பையனுக்கு, கடைசி பையனுக்கு நாராயணான்னு பேரு ஒரு மகா முனிவர், வைஷ்ணவர், தூய்மையானவர் கொடுத்தாரு. அதனால அவன் கடைசி பையனுடைய மகனைத்தான் கூப்பிட்டான் நாராயணா அப்படின்னு பிராணனை விடும்போது. அப்படி கூப்பிட்ட உடனே அவனுக்கு விஷ்ணு தூதர்கள் வைகுண்ட லோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் பகவான் நாமத்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போன வந்தாங்க வைகுண்ட லோகத்துக்கு. அங்கிருந்து இறங்கி வந்து அஜாமலனை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அவன் பண்ண பாவத்துக்கு அவனை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போக காலதூதர்களும் யமர்களும் வந்துட்டாங்க. அவங்க பாசக்கயிறை போட்டு அவங்க சுண்டி இழுக்கிறாங்க. இவனை ரதத்துல கூட்டிட்டு போறதுக்காக இவங்களும் வந்திருக்கிறாங்க, விஷ்ணு தூதர்களும். விஷ்ணு தூதர்களுடைய ஒளிமயமான அழகான ஐஸ்வர்யமான அந்த தேகமும் ரூபத்துல இருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. பேய் பிசாசு மாதிரி பூதகணங்கள், அந்த யமலோகத்து கிங்கரர்களும் வந்திருக்கிறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு அஜாமலன் திணறியான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தான் புரியல அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. என்ன இதுவரைக்கும் நான் உங்களை இப்படி கொடூரமானவங்களை, நான் நாராயணன் நாமம் சொன்னவனை காப்பாற்ற நான் கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன், இப்படி ஒரு குரூரமானவங்க ஒரு ஜீவனை இழுத்துட்டு போறதை நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவங்க திகைக்கிறாங்க விஷ்ணு தூதர்கள்.
இங்க யமதூதர்கள் பார்த்துருக்கோம், இவ்வளவு ஐஸ்வர்யமான அழகானவங்க, நான் இப்படி ஒரு தேஜஸும் தெய்வீகமான ஒளி உள்ளவங்கள நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. நாங்க நரகத்துக்கு போற நரனை நாங்க இழுத்துட்டு போக வந்திருக்கிறோம், இப்படி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. எங்க அதிகாரி யமராஜனை தவிர வேற ஒரு மேலதிகாரி யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சோம். எங்களை தவிர வேற வேலையாட்கள் பிரபஞ்சத்திலேயே கிடையாதுன்னு நினைச்சோம். நீங்க என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு இவன் ஆச்சரியப்படுறாங்க யமதூதர்கள். ஒருத்தர் பார்த்துட்டு இவங்களோட நிலைமை இப்படி இருக்குது, காரணம் இவன் தான் அஜாமிலன். அவனுக்கும் எதுவுமே புரியல. நம் பாவிதான் நம்மங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம பாவிதாங்கிறது நமக்கு நல்லா தெரியும்ல. என்னதான் பகுமானமா 1000 பேர் 1,00,000 பேர் நாடே போற்றவனா இருந்தாலும் நம்ம எப்படி எவ்வளவு கேவலமான சத பிண்டத்துக்குள்ள எவ்வளவு கேவலமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ங்கிறது ஆள்றவையில இருந்து கடைசி ஆண்டி வரைக்கும் எல்லாவனுக்கும் எல்லா பிச்சைக்காரனுக்குமே நல்லாவே தெரியும். எல்லா பயிலும் பிச்சைக்காரன் தான். சரீரத்தை காலத்தை கிட்ட இருந்து வாங்கி அதுல என்னத்தையாவது புலனுக்கு தீனி 5 பிச்சை பாத்திரத்தை வச்சிருக்கோம். 5 பிச்சை பாத்திரத்துலையும் எதையாவது பிச்சை எவனாவது போடணும். சாமி போட்டாலும் சரி, ஆசாமி போட்டாலும் சரி, காலம் போட்டாலும் சரி, இல்லை கண்ணுக்கே தெரியாத எவன் போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு பிச்சை நமக்கு 5 புலனுக்கும் வேணும். அந்த எந்த நேரமும் பிச்சை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். சாகிற வரைக்கும் இதுதான் ஜோலி. இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல அரசன் என்ன, ஆண்டி என்ன, எல்லாவனுக்கும் அதான். இதுல அவனுக்கு ஜாதி மதம் பேரு, சாமி கும்பிடுறது, தலைவன்னு பேரு, தொண்டன்னு பேரு, அப்படி இப்படின்னு பல மாதிரியான எஜமானன்னு பேரு, இப்படி பட்டப்பேர்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம். எந்த பேரும் நம்மளை காப்பாற்ற போறது இல்லை. செத்தவனை சாக போறவன் சொல்றது இல்லை, என்ன பழிச்சு காப்பாத்திட போகுது. ஆனா பகவான் நாமத்தை சொன்னா அந்த நாமம் அந்த ஜீவனுக்கு உரியதா இருந்துச்சுன்னா அந்த ஜீவனுடைய நாமத்தை பகவான் நாமமா இருந்து, அதுவும் அந்த பகவான் நாமத்தோட மகிமை தெரிஞ்சு நம்புறவங்க அந்த ஜீவனுக்கு அந்த பேரை கொடுத்திருந்தா தான் அந்த பேரை சொன்னா பலிக்கும், பகவானுடைய அன்புக்கு பாத்திரமா ஆகலாம். அந்த மாதிரி தான் அஜாமலனுக்கு அவனுடைய கடைசி பையனுக்கு நாராயணன் பேரை கொடுத்திருந்தாரு ஒரு முனிவர். அவருடைய பக்தியினால அவன் தன் மகனைத்தான் யமதூதர்களை பார்த்து மிரண்டு போய் அவன் நாராயணான்னு கூப்பிட்டான். மிரட்சியில தான் மகனை கூப்பிட்டான். அவன் மகன் பெரிய பையனும் கிடையாது, கை குழந்தை, சின்ன பிள்ளை தான். அவன் மேல இருக்கிற பாசத்துல இவன் அஜாமலன் நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுட்டான், குழந்தை பேரை சொல்லி. அன்பா, ஐயோ சாவ போறமே, இந்த யமதூதர்கள் கழுத்தை கயிறை போட்டாங்களே, தூக்குறாங்களே, சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது உடம்பெல்லாம் ஆயிரக்கணக்கான தேள்கள் கொட்டுற மாதிரி வேதனை இருக்கும். அது வர்ணிக்கப்பட்டிருக்கு, மரணம் எப்படி இருக்கும்னு. மூச்சு திணறி சட்டுன்னு விபத்துல உடல் சிதைஞ்சு வெளியே போறவனுக்கும் அந்த வேதனை இருக்கும். அனுபவிச்சு தான் போவான், சும்மா ஒன்றும் போக மாட்டான். அப்படி போகும்போது அதை பார்த்து பயத்துல இவன் நாராயணன், அவனுக்கு சரீரம் நல்லா இருந்தது அதனால நாராயணான்னு கத்திட்டான். மனசுக்குள்ள கத்துனானோ வெளிப்படையா கத்துனானோ, முதல்ல வந்தது இது யமதூதர்கள். அவன் பண்ண பாவத்துக்கு, அவன் வாழ்ந்த முறைக்கு. அவங்க தான் கால தேவதைக்கு காலத்தின் விதிப்படி அவனை கட்டாயமா இழுத்துட்டு போக வந்தாங்க. அவன் நாராயணான்னு பேரை சொல்லி கூப்பிட்டான். தான் குழந்தையோட பாசத்துல குழந்தையத்தான் கூப்பிட்டான். குழந்தை நம்மளை காப்பாற்றுவாங்கிற எண்ணத்துல அவன் கூப்பிடல. யாருக்கு எது மேல பிரியம் இருக்குதோ அந்த வார்த்தை வந்துடும். அவன் புண்ணியம், அவன் பண்ண புண்ணியம், அவன் மகன் ஞாபகம் இருந்திருக்கு அவனுக்கு. இல்லாட்டி அவன் அனுபவிச்ச பெருமையிலையோ இல்லை அவன் அனுபவிச்ச சிறுமியோ பகையோ உறவோ இருக்கிற உணர்வுகள் இருந்துச்சுன்னா மகை ஞாபகம் வராம அந்த ஞாபகம் வந்திருந்ததுன்னா அவனுக்கு வேற ஏதாவது நடந்திருக்கும். அவன் அந்த கடைசி பையன் மேல ஒரு பாசம் வச்சிருந்தான். அந்த பையனுக்கும் தான் வணக்கத்துக்குரிய ஒரு முனிவர்கிட்ட பேரை வாங்கி நாராயணாங்கிற நாமகரத்தை சூட்டி இருந்தது தான் அவன் செஞ்ச பாக்கியம். அவன் வாழ்நாள்லே அவன் செஞ்ச உருப்படியான ஒரே காரியம் அதுதான். அதை சொல்லி வணங்க கூட இல்லை, பிள்ளை பாசத்துல அவன் நாராயணான்னு புலம்புன உடனே விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க. அவங்க 2வது தான் வந்திருக்கிறாங்க. அப்ப சாக போற கடைசி நேரத்திலேயாவது நான் எப்படிப்பட்டவன், என் சொத்து பதவி அந்தஸ்து என்னுடைய பெருமை என்னுடைய செயல்கள் என்னுடைய தான தர்மம் என்னுடைய அயோக்கியத்தனம் எதுவுமே என்னைய காப்பாத்தாது. நான் என்ன சேர்த்து வச்சிருந்தேன்னாலும், ஆனா யாராவது ஒரு வைஷ்ணவருக்கு நான் மரியாதை கொடுத்துருந்தேன்னா அவங்க எனக்கு கருணையோட ஏதாவது ஒரு வாய்மொழியா குருமுக பத்ம வாக்கியா சித்தத்தே கோரியா ஐக்கியா, அந்த குருவா இருக்கிறவங்க அவங்க வாக்கு ஏதாவது ஒண்ணு என்னோட சித்தத்துல இருந்திருந்து அதை நான் நம்பி இருந்தேன்னா, அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா
அது என்னைய காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயமாவது இருக்கும். வேற எதுவுமே காப்பாத்தாது. அந்த மாதிரி அவனுக்கு அந்த நேரத்துல குழந்தை பேர் சொன்னோடனே 2வது விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்கள விரட்டுறாங்க. யாரை? யமதூதர்களை விரட்டுறாங்க. யமதூதர்களை விரட்டின உடனே அவங்க போய், எங்களை எப்படி நீங்க விரட்டலாம்? எங்களை விரட்டுற அளவுக்கு அதிகாரம் இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்துல நீங்க சொல்றதை கேட்டு உங்க தோற்றத்தையும் உருவத்தையும் உங்க சொல்லையும் கேட்டு எங்களுக்கு எதிர்க்கணும்னு தோணாம பணியணும்னு தோணுதே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க யமதூதர்கள். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வேலையில எந்த தடையும் வந்ததே கிடையாது. யாரை வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எந்நேரம் வேணாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ தடுக்கிறவங்களை எதிர்க்க கூட இது இல்லாம பாசமா பிரியத்தோடையும் மதிப்பும் கொடுத்துட்டு நாங்க போய் எங்க எஜமானர்கிட்ட கேட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க போய் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க இங்க வரப்போறதில்ல, இவனை தூக்க போறதில்ல, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஜாமலனை கூட்டிட்டு போயிட்டாங்க வைகுண்ட ரதத்துல. இவன் யமதூதர்கள் போனாங்க. அங்க போய் யமராஜன்ட்ட சொன்ன உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு யமராஜன் கேட்கிறாரு. கேட்ட உடனே நாராயணான்னு அந்த அஜாமலன் கத்துனா. அவன் சொன்ன உடனே நீல பொன்மேனியோட நிறைய ஆபரணங்களோட ஒளிமயமா நட்சத்திரம் போல ஜொலிக்க நம்ம வந்தாங்க. அவங்க அந்த 2 பேரும் அவங்களுடைய வந்த உடனே அந்த இடமே அவ்வளவு மனமாவும் சுகமான ஒரு இடமாவும் ஆயிடுச்சு. அவங்க இவனை அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி எங்களை தடுத்தாங்க. நீங்க போய் உங்க எஜமானர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே யமராஜன் இவங்களை அள்ளி எடுத்து அணைச்சிக்கிட்டு ரொம்ப பாசத்தோட இன்னொரு தடவை சொல்லுங்க என்ன சொன்னா அப்படின்னா நாராயணா அப்படின்னோம். அந்த நாமத்தை நான் கேட்கறதுக்கு பாக்கியம் பண்ணி இருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கீங்க, விஷ்ணு தூதர்களை நேர்ல பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு யமராஜன் ரொம்ப ஆனந்தமா உற்சாகமாகிறார். நான் அந்த பாவிகளையும் நரர்களையும் கவனிச்சு உயிரை எடுத்து 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 இங்க நான் சலிப்பு சுமையான ஒரு அழுத்தமான மனநிலையில் இருக்கிறத அழகான லேசான அழகான சுவையான ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அந்த நாமத்தை உங்க வாக்குல இருந்து கேட்கும்போது நீங்க அந்த அஜாமலன் வாயில இருந்து கேட்டிருக்கீங்க, நான் உங்க வாக்குல கேட்கிறேன். அந்த பகவான் நாமத்தை கேட்க எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இனிமையா இருக்குது. நீங்களும் அதனாலதான் அவங்க மேல அன்போடையும் உங்க குரூரத்தன்மையும் முரட்டு குணத்தையும் எதிர்ப்பு குணத்தையும் ஆக்ரோஷமான குணத்தை எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு மென்மையா அவங்கள வணங்கிட்டு திரும்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு இவர் ஆனந்தப்படுறாரு. அவர் குத்தாடுறாரு, கொண்டாடுறாரு யமதூதர்களை. இவங்களுக்கு ஆச்சரியம். உண்மைதான், நாம அவ்வளவு கொடூரமானவங்க அப்படின்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம். ஆனா நமது கடமையைத்தான் செய்யறோம். நம்ம கடமையை செய்யறதுல நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்து வேதனையிலையும் ரொம்ப இறுக்கமா தான் இருந்திருக்கோம் இவ்வளவு நாள். ஆனா நாமத்தை அவன் பகவான் நாமத்தை சொன்னதை கேட்டதுல இருந்து நமக்கு இப்படி ரொம்ப நம்மளை அறியாமலே மிகவும் சுலபமான எளிதான ஆனந்தமான ஒரு மனமான ஒரு சுகானுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோமே. நம்ம அதை சொல்லும்போது இவரும் கடமை தவறிய குற்றத்துக்காக நம்மளை கடுமையா தண்டிப்பாருன்னு நினைச்சு பயந்துக்கிட்டு சொல்றோம். இவர் நம்ம எஜமானர் யமராஜனும் மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படின்னு இவங்களுக்கும் ஆச்சரியம். இப்போ நரகலோகத்துல உயிர்கள் வதைப்படக்கூடிய இடத்துல அதை வதைக்கிற அதிகாரிகளும் அவருடைய சேவகர்களும் ஆனந்தமா அந்த பகவான் நாமத்தை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ இங்கே அஜாமலனுடைய பிள்ளைக்கு நாமத்தை கொடுத்தவருக்கு எந்த அளவுக்கு பக்தி இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு அவருக்கு பகவான் நாமத்தினுடைய மகிமை தெரிஞ்சிருந்ததுன்னா, அவர் அந்த குழந்தைக்கு சூட்டின நாமத்துல எப்படி இவ்வளவு யமலோகமே மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு, யமராஜனே மகிழ்ச்சி அடைகிறவுக்கு அந்த நாமத்தோடைய மகிமை இருந்திருக்கு. அப்போ அப்பேற்பட்ட பக்தர்ல அவருக்கு நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்ப நாமத்தினுடைய மகிமை, அந்த நாமத்துக்கு உரியவனை விட அந்த நாமத்தின் மகிமையை தெரிந்த ஒருத்தர் நமக்கு பகவான் நாமத்தை உச்சரிக்க சொல்லி கொடுத்தாருன்னா, அவருடைய ஆற்றல்னால அந்த பகவான் நாமத்தை நாம சொல்லும்போது நம்ம கிட்ட அசட்டையாவோ இல்லை சேட்டையாவோ, காமச்சேட்டையோ இல்லை என்ன கண்ட கர்மத்துக்கு சேட்டையோ எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் பொசிங்கில போயிருக்கணும். அப்படி போனாலும் போயிருக்கும்னு நான் சும்மா சொல்லலை, கண்டிப்பா போயிருக்கும். அப்புறம் ஏன் நம்ம எல்லாம் குரு கிட்டப்பா நாமத்தை வாங்கணும்?
தினசரி சொல்றோம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்றோம். பல தெய்வங்களை வணங்குறோம், விரதம் இருக்கிறோம், சக வைஷ்ணவர்களோட ஏதோ படிக்கிறோம், வாதம் பண்றோம், பேசுறோம். பாகவதம் பகவத்கீதை தெரியாத மக்களுக்கெல்லாம் பாகவதம் பகவத்கீதையை பத்தி சொல்லி கொடுக்குறோம், பக்தியோட தான் இருக்கிறோம். இந்த சேட்டையெல்லாம் போன மாதிரி தெரியலையே அப்படின்னா, போயிருக்கும்னெல்லாம் நான் சொல்லலை, போயிருச்சுன்னு தான் சொல்றேன். ஆனா போன மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது சிலருடைய அபிப்பிராயம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். போயிருச்சு. நீ அதெல்லாம் போனதுக்கு அப்புறமும் அந்த நானுங்கிறத நீ போக விட மாட்டீங்க. நானுங்கிறதுல நான் எப்படிப்பட்டவன், நான் அதை இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உன்னால அந்த குப்பையெல்லாம் இல்லாத காலி வீட்டில் கூட உன்னால நிம்மதியா இருக்க முடியல. காலியான மனமாளிகையில கூட அந்த நானுங்கிற அகங்காரத்தையும், அந்த அகங்காரத்தினுடைய பிள்ளைகளா இந்த காம குரோத லோபம் விமர்சனம் எல்லாமே வந்து தொலைஞ்சிருது. அதையும் சேர்த்து பழையபடி புதுசா வச்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் என்ன லேபிள் ஓட்டி இருக்கிறோம், பக்திங்கிற லேபிளையும் புத்திசாலித்தனம்ங்கிற லேபிளையும் ஓட்டிக்கிட்டு அது இன்னும் அதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாகிற வரைக்கும் எத்தனை தடவை சித்தாலும் நீ இங்க உருப்பட. எவ்வளவு குரு கிடைச்சி, பகவான் நாமம் கிடைச்சி, அந்த நாமத்தை சொல்லியும் சொந்த பந்தத்து மேலேயோ, தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அன்பான உறவுகள் மேலேயோ, தன் பிள்ளைகள், தன்னுடைய ஆசிரியர்கள், தன்னுடைய மாணவர்கள், தன்னுடைய சக ஊழியர்கள், தனக்கு மேலதிகாரியா இருக்கிறவங்க, தன்னுடைய வியாபாரியா இருந்தா தன்னுடைய வாடிக்கையாளராக இருக்கிறவங்க, யாருக்கிட்டையுமே பணிவும் கிடையாது, பாசம் கிடையாது, பற்றும் கிடையாது, ஒரு மரியாதையும் கிடையாது. அவங்களும் பக்தர்கள் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உனக்கு மாறிச்சு அப்படின்னா, அந்த இடத்தோட சூழலும் உன்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய சாதாரண உயிர்கள் வரைக்கும், மனிதர் அல்லாத பிற உயிர்கள் கூட உன்னை எதிர்க்க துணியாது. உன்னை பார்த்த உடனே இணங்கும், பணியும், பாசமா நடந்துக்கும். அந்த அளவுக்கு வாழ்றதுக்கான வசதியும் வாய்ப்பையும் பகவான் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. உனக்கு வச்சு பிழைக்க தெரியலன்னா அதுக்கு என்ன பண்றது? பகவான் காத்துக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாமே செஞ்சோம், இவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம். அவன் அதை வச்சுக்கிட்டு தற்பெருமையோட இருந்தா கூட பரவாயில்ல, நான் தாங்கிற அகந்தையோட இருக்கிறான். தற்பெருமைனா இருந்தா கூட நான் எவ்வளவு சிறந்தவன் ஆயிட்டேன், எனக்கு கிருஷ்ணனுடைய அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் பகையோ எந்த விதமான எதிர்பார்ப்போ என்கிட்ட கிடையாது அப்படின்னு அவன் தன்னை பெருமையா நினைச்சா கூட பரவாயில்ல, அகந்தையா நினைக்கிறான். அகந்தையோட அடுத்தவனை விமர்சிக்கிறான், பேசுறான். இவனால நிம்மதியா இருக்க முடியல. யாரால நிம்மதியா இருக்க முடியாது? அந்த அகந்தைய சாமி கும்புறவனால நிம்மதியா இருந்துட முடியும்னெல்லாம் சொல்ல முடியாது. சாமி கும்புறதுன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அவன் நிம்மதியா இருப்பான். சாமி கும்புறதையும் அகந்தையோட செஞ்சானா அகந்தை தான் கிடைக்கும். இப்போ ஒருத்தனுக்கு மகப்பேறு வேணும்னு கிருஷ்ணரே இமயமலை சாரல்ல இருந்து தவம் இருந்து தான் பெற்றாரு பிரத்யும்னன். சிவபெருமான் அருளால புத்திர பாக்கியம் வேணும்னு சொல்லி கிருஷ்ணரே தவம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மகப்பேரை. ஏன்னா அவர் லீலாமயர், அவர்களுடைய லீலைகள் தெரிஞ்சிருந்து சிவபெருமானும் அந்த லீலைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்ட்டு அனுமதிச்சுட்டு அவர் பாட்டு கைலாசத்துல இருக்கிறார். அவர் நினைச்ச உடனே துவாரகையிலேயே கிருஷ்ணன் முன்னால வந்து நின்றுவார் சிவபெருமான். அப்படி இருந்தும் அவர் சிவபெருமான் அங்க துவாரைக்கு கிருஷ்ணர் முன்னால வரல. கிருஷ்ணர் போய் இமயமலை சாரல்ல பல காலம் தவம் இருந்து, எவ்வளவு காலம் தவம் இருக்கணும்னு கிருஷ்ணரே விரும்பினாரோ அந்த அளவுக்கு தவம் இருந்ததுக்கு அப்புறம் வந்து சிவபெருமான் கேட்கிறார், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும், நீங்க நினைச்சா போதாத, நான் வரமாட்டேனா அப்படின்னு அவர் கேட்பாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவாரு, எதுவுமே முறைப்படி நடக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு எனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு இவர் கேட்பாரு. எதுக்கா இந்த சம்பவம்? சும்மா பெத்துக்கிட்டா மட்டும், பிள்ளைய பெத்துக்கிட்டா மட்டும் அந்த புள்ள உனக்கு உதவி செஞ்சிடாது. இறையருளால் குழந்தை கிடைக்கணும். அந்த உணர்வை இஷ்டப்படி எல்லாம் விரயமாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட இறைவன்கிட்ட வணங்கி புத்திர பாக்கியத்தை வாங்குறாரு கிருஷ்ணர். அது மாதிரி ஒரு குருனுடைய வாக்கும் தனக்கு மறுபிறப்ப தருது ஒரு ஜீவனுக்கு. அவனுக்கு தாய் தகப்பனால இந்த சரீரமும் இந்த சரீர சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும், இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஜட உலக ஐஸ்வர்யம், கல்வி, ஞானம் எல்லாமே கிடைச்சாலும் கூட, உடல் ஆரோக்கியம் எல்லாருமே கிடைச்சாலும் கூட, அவனுடைய ஆத்ம சுத்திக்கு மறுபிறவியை தர்றது
குருவுடைய வாக்கு தான், குரு கொடுக்குற அந்த பகவான் நாமந்தான். அது கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அவன் தூய்மையானவனா ஆயிடுவான். அவனுக்கு பக்திக்கான புத்தி கிடைச்சிருச்சு. அந்த விதை, பக்தி விதை கிடைச்சிருச்சு. அதை பகவான் நாமத்தை சொல்லி தன்னுடைய தன்னடக்கம்ங்கிற அந்த தன்னடக்கம், அன்பு, விட்டு கொடுத்தல், தியாகம், பொறுமை, சகிப்புத்தன்மை அப்படிங்கிற அந்த நல்ல விஷயங்களை உரமா போட்டு அந்த பக்தி விதியை, பக்தி தேவியை மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வளர்த்து காட்டணும். அது அவன் குருவுக்கு செய்கிற காணிக்க நன்றி. அப்படியெல்லாம் அபூர்வமா மனித பிறவியில இப்ப கிடைக்கிறது. ஏன்னா கால் தடுக்குனா சத்குருன்னு கண்டவனும் இருக்கான், சந்துக்கு சந்து பொட்டிக்கிட மாதிரி. எதுல வேணாலும் போய் என்ன வேணாலும் வாங்கிட முடியாது. நமக்கு கிடைச்சது நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிருக்குங்கிறத ஒரு சக்தி, அந்த அனுகிரகத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம தகுதி எவ்வளவு தூய்மையா இருந்ததுன்னா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த தகுதியை நாம மீண்டும் சராசரி ஆளுகளை விட கீழான ஒரு விஷய மாதிரி கீழான நிலைக்கு போறதுக்காக நம்மளை நாம இழந்துடலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். அந்த பயம் இருந்ததுன்னா தன்னை இழக்க சம்மதிக்க மாட்டோம், தன்னை இழிவான நிலைக்கு ஆளாக்கிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டோம். எத்தனை வேறுபாடுகளும், ஜாதி, மதம், துவேஷம், அரசியல், ஆன்மீகம், எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதீர் ஆதீர் கோவிந்த சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான அந்த முழுமுதற் கடவுள் என் மீது கருணையோட இருந்தாகட்டும் அப்படின்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டு பக்தி பண்ணலாம். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட இதை சொல்லும்போது அவரு எப்படிப்பட்ட வழி, 2 வழியை சொல்ல ஆரம்பிச்சாரு. 2 வழியிலையும் ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு விதமா சொன்னாரு. இந்த 2 வழிகள்ல அவரு அர்ஜுனன் தாங்கிட்ட தனது பக்தன், தனது நண்பன், தனது உறவினன், தன்னுடைய மாணவன், தனது பிரிய சிநேகிதன், தனக்கு பணிவும் நன்னடத்தையும் இருக்க, நான் யாரு, என்னுடைய சிநேகிதன்னா, என்னுடைய மாணவன்னா எப்படி இருக்கணும்னு விரும்புறவனோ அதுக்கு தகுந்த மாதிரியான பொருத்தமான ஜீவன் இந்த நரன் தான், இந்த அர்ஜுனன் தான் அப்படிங்கிற இந்த நாராயணனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த நரனுக்கும் நமது நண்பன், நமது எஜமானன், நமது சிநேகிதன், நமது தாய்க்கு தாயானவன், தகப்பனுக்கு தகப்பனானவன், குருவுக்கு குருவானவன், இவன் தான் பிரபஞ்சத்துக்கே நாயகன், இவன் தான் தலைவன், எல்லாமே இவனுக்கு கீழே தான். இவனுடைய மாயையினால எந்த ஜீவனும் எப்போ வேணாலும் எப்பேற்பட்ட கடவுளும் கூட மயங்கிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த நரனாகிய அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும். ஆக நரநாராயணர்கள் இவங்க 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்கன்னா அந்த 2 வழியிலையுமே எப்படி இருக்கிறது, ஒன்று பக்தி பண்ணி பகவானுடைய அனுக்கிரகத்தை பண்றதுக்கான ஒரு வழி தனியா இருக்குது. அதை விட்டுட்டு, ஏன்னா பக்தி மேலேயும் இந்த அன்பு மேலேயும் அவ்வளவு சுலபமா நம்பிக்கை அது கேடுகட்ட ஜீவர்களுக்கு. அவங்கெல்லாம் செயல்படணும், தானாவே செயல்படணும், இயங்கணும். எல்லா இன்பங்களையும் பெருமங்களையும் அவமானங்களையும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியவோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். புகழ்ச்சிக்கெல்லாம் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ச்சி நடத்திக்கணும். இகழ்ச்சிக்கெல்லாம் இகழ்ந்தவனை பூரா அடிக்கணும், பிடிக்கணும், விரட்டணும், அழிக்கணும். இந்த மாதிரி ஆக்ரோஷமான எல்லா செயல்களையும் செய்யணும். ஆனந்தமா ஆடணும். தன்னிலை அறியாம தலையில வெறி பிடிச்ச மாதிரி இருந்து அதுல நான் பக்தி பண்ற பேர்வழின்னு இருக்கிறது ஒரு வகை. அவனுக்கு என்ன சொல்லி அவனை அடக்கி உண்மையாவே பக்தியோட அடையாளத்தை, பக்தி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற வைக்க முடியுமோ அதைத்தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதுலேயும் பக்தியிலையும் தன்னடக்கமும் புலனடக்கமும் எல்லாமே ஞானம் எல்லாமே தானாவே வந்துடும். ஆனா அப்படி செயல்பட்டு அதையெல்லாம் அடையிறதுக்கு ஜீவர்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால பகவான் பக்கத்திலே இருந்தாலும் அவர் மேல பக்தியும் அன்பையும் செலுத்துறதுக்கு அர்ஜுனனுக்கு அனுமதிக்காம இந்த ஆக்ரோஷமான இயக்கங்களால் எப்படி பக்தியை அடைய முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. புலனடக்கம், புத்தியில நேர்மை, ஒழுக்கம், பண்பு எல்லாத்தையும் சொல்லி வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. அதனாலதான் நீ யோகி ஆகிறதுனால, ஞானத்தினால, விஞ்ஞானத்தினால மனசை திருப்தி ஆக்கிக்கிட்டு எல்லாம் அசைகிறது அசையாதது புலன் திருப்தி எல்லாத்தையுமே கல் மண் எல்லாத்தையுமே சமமா நினைக்கிறதுக்கு மனசை பயிற்சி பண்ணி பழகணும் அப்படின்னு கடுமையான பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகி யோகி ஆகிடணும். அப்படி யோகி ஆனதுக்கு அப்புறம்
ஆசைகள் என்னெல்லாம் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு இருக்குதோ அந்த ஆசைகளையும் எதெல்லாம் உனக்கு சொந்தம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ அந்த உடைமைகளையும் விட்டு அழித்து விட்டு மனசை அடக்கணும், சொன்னபடி கேட்க வைக்கணும், மனசு சந்தேகப்படக்கூடாது. இது என்ன வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கடவுள் தானே படைச்சாரு, நம்ம எப்படி அனுபவிக்காம இருக்கிறதுங்கிற அந்த இதெல்லாம் மனசு அடங்காம பழையபடி நீ எதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தியோ அதை புறாத்தையும் அவுத்து விட்டுரும். அதுகிட்ட இருந்தெல்லாம் ரொம்ப கவனத்தோட மனசை அடக்கணும். அதுக்கு மனசை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும், நீ ஏகாந்தத்துல யாரோடையும் சேராம எங்கேயாவது ஏகமான அந்தம், ஏகம்னா நீ ஒருத்தன் தான் இருக்கணும். உனக்குள்ள இருக்கக்கூடிய புலனும் புத்தியும் மனசும் கூட உன் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுறணும். அப்படி ஏகமா நீ மட்டும்தான் இருக்கணும், வெறும் ஆத்மா மட்டும் இருக்கணும். உனக்கான மனசோ உனக்கான புத்தியோ உனக்கான புலன்களுக்கான அறிவோ அந்த விஷயம் இருந்துச்சுனாலே நீ தனியா இல்லை, அந்த மூணும் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்ணிடும். அதனால ஏகமா அந்தம், அந்தம்னா உள்ளுக்குள்ள, அந்தம்ங்கிறது ஆழம், தனிமை, வெறுமை, அதுக்குள்ள வேற எதுவும் கிடையாது, உன்னை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துகிட்டு எப்பொழுதும் ஆத்மாவை யோகத்துடன் கூடியதாக செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நீ ஆத்மாவாக மட்டும்தான் இருக்கணும். உனக்கு உதவியா உன்னுடைய மனமோ புத்தியோ புலன்களோ இருந்துச்சு, உனக்கு உதவி செய்யறதுக்காக நீ இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நீ உன்னைய தனியா இருக்க விடாது, அது இஷ்டப்படி உன்னைய மாற்றி விட்டுரும். அதனால ஏகாந்தம் அப்படிங்கிற அந்த நிலை ஆத்மாவுடன் கூடியதாக செய்யப்பட வேண்டும். ஆத்மாவாகிய நீ ஆத்மாவா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தேன்னா நீ யோகி. அப்படி யோகி ஆகணும்னா கல்லு மண்ணு பொண்ணு வெறுப்பு எல்லாத்தையும் சமமா பார்க்குற அந்த நிலை முதல்ல பயிற்சி ஆகணும் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இனி அடுத்து பக்தி தேவி அன்பால பக்தி பண்றதுனால சுலபமா அடையக்கூடியதெல்லாம் உடலாலையும் இந்த உலகியல் வாழ்க்கை முறையாலையும் எப்படி என்னெல்லாம் செய்து, ஏன்னா நீ செயல்படாம பக்தி பண்ண உனக்கு தெரியல, அது மேல நம்பிக்கை இல்லை. அதனால செயல்பட்டு பக்தி பண்றது எப்படிங்கிறது தான் இப்ப வரிசையா சொல்லி வர்றாரு. ஏன்னா அவருக்கு விருப்பம் அர்ஜுனன் தன் பிரியமானவன் செயல்பட்டும் பக்தியை அடையணும், ஆத்மார்த்தமான பக்தியும் அடையணுங்கிறது அவருடைய விருப்பம். இரண்டு வழியும் வெவ்வேறா கூர்ண மாதிரி சொன்ன மாதிரி இருந்தாலும் கூட இரண்டு வழியிலையுமே என் மாணவன் வெற்றி பெறணும், செயல்பட்டும் அவன் பக்தி அடையணும், மனதால தூய்மையான அன்பாலையும் அவன் பக்தி அடையணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். அதனால கிருஷ்ணரும் நமது குருவும் நமது ஆன்மீக சகோதரர்களும் நம்ம கிட்ட படிக்க வந்திருக்கிற உங்க பகவத்கீதை பிள்ளைகளான எல்லாருமே அன்பால பக்தியும் பண்ணணும், செயலாலையும் பக்தி பண்ற அந்த முறையும் தெரிஞ்சிருக்கணும், வில்வித்தையும் தெரிஞ்சிருக்கணும் கல்வியில, அதே சமயத்துல கலைகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கணும்னா பாகவதத்துல கூட பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமா தன்னுடைய தூதர்களுக்கு யமராஜனே உபதேசம் பண்றாரு அப்படிங்கிற அந்த அத்தியாயம் 6வது காண்டத்துல அத்தியாயம் 3ல பதம் 22 என்ன சொல்லி இருக்கு, பகவானின் புனித நாம ஜபத்திலிருந்து துவங்கும் பக்தி தொண்டுதான் மனித சமுதாயத்தில் உள்ள ஜீவராசிக்கு முடிவான சமய கோட்பாடாகும் அப்படின்னு யமராஜனே சொல்றாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.